கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. இந்த சங்கீதம் 138 தாவீது எழுதின ஒரு விசேஷித்த சங்கீதம். இன்றைக்கும் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகள். அதில் முதல் வார்த்தை கர்த்தர். நம்முடைய தேவன் மாத்திரமே நமக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அதனாலேயே நாம் எப்பொழுதும் மனிதர்களை சாராமல், மனிதர்களை நம்பாமல் கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும். மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், விலகக்கூடியவர்கள். அவர்களால் சிலவற்றை மட்டும்தான் நமக்கு செய்ய முடியும். நம் தேவனாலேயோ நமக்கான எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆபிரகாம் ஆகாரை அனுப்பும் போது அப்பமும் துரித தண்ணீரை கொடுத்து அனுப்பி வைத்தான். அது பாதியிலேயே தீர்ந்தது. ஆண்டவர் அவள் அழுகை கண்ணீரை பார்த்து ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். அந்த தண்ணீர் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் சந்ததியார் எல்லாம் பிழைக்க உதவியாயிருந்தது. இன்றைக்கும் அந்த நீரூற்று தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆம், மனிதர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாதியிலேயே தீர்ந்து போய்விடும். நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமோ நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கும், நம் சந்ததியாரையும் ஆசீர்வதிக்கும். ஆதலால் மனிதர்களை சாராமல், சுயபலத்தை சாராமல் கர்த்தரையே சார்ந்திருப்போம். நீங்கள் நம்புகிற யாராலும் செய்ய முடியாது. நமக்கான யாவையும் அவரால் மட்டுமே செய்ய முடியும். இன்றைக்கும் உங்களுக்கான யாவையும் அவர் செய்து முடிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அதை செய்து முடித்து முடிந்தது என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்டார். ஆமீன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எனக்கான தேவைகள், என்னுடைய எல்லா காரியங்களையும் என்னாலோ நான் நம்புகிற மனிதர்களாலோ செய்ய முடியாது. கர்த்தராகிய நீர் மட்டும்தான் எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். உண்மையே என்றும் சார்ந்து கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.